கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம ஆதியாகமம் 24 அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 25 அதிகாரம் பார்ப்போம். 24வது அதிகாரத்தில் ஈசாக்கு இருக்கிற ரெபெக்காவில் திருமணம் முடித்து தன்னுடைய தாய்க்கான துக்கம் நீங்கி அவளோட சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போது 25வது அதிகாரத்தில் ஆபிரகாம் என்னென்னா கேத்துராள் என்ன பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயும் விவாகம் பண்ணியிருந்தான். சாராள் விவாகம் பண்ணியிருந்தான். சாராளுடைய மகன்தான் ஈசாக்குன்னு சொல்லி பார்த்தோம். சாராள் குழந்தை இல்லாததுனால தன்னுடைய வேலைக்காரி அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்ததுனால அடுத்தல அவனுக்கு இஸ்மவேல்னு சொல்லி ஒரு பையன் பிறந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக கேத்துராள் என்ன பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்கான், விவாகம் பண்ணியிருக்கான். அவள் அவனுக்கு சிம்ரான், எக்சான், மேதான், மீதியான், இஸ்பால், சூவா அப்படின்னு சொல்லி மொத்தம் 6 குமாரர்களை என்ன செஞ்சுருக்கா, அவளும் பெற்றிருக்கிறாப்புல. அடுத்தல அந்த 6 குமாரில் 2வது குமார் பேர் எக்சான். இந்த எக்சான் சேபாவையும் தேதானையும் பெற்றிருக்கான். அந்த தேதான் குமாரர் அசுரீம், லெத்தீம், லேயும் என்பவர்களை பெற்றிருக்கிறான். மீதியானுடைய குமாரர்கள் ஏப்பா. அந்த அவங்களோட பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ மேலே கேத்துராளுடைய பிள்ளைகள் 8 பேருன்னு சொல்லி பார்த்தோம். 2வது பிள்ளை பேர் எக்சான். எக்சானுடைய மகன் தான் சேபா, தேதான்னு சொல்லி பார்த்தோம். எந்த எக்சானுடைய பிள்ளைகள் தேதான், சேபான்னு பார்த்தோம். அதில் தேதானுடைய குமாரர்கள் அசுரீம், லெத்சீம், லேயும் என்பவர்கள். அடுத்தல மீதியானர்களுடைய குமார். மீதியானர் யாருன்னா, மீதியானர் யார், கேத்துராளுடைய பிள்ளைகளில் 3வது 1 2 3 4வது பையன் மீதியான். அந்த மீதியானுடைய குமாரர் தான் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபிதா, எல்தாகா என்பவர்கள். இவைகள் எல்லாரும் கேத்துராளுடைய பிள்ளைகள். அடுத்தல ஆபிரகாம் என்ன செஞ்சான்னா தனக்கு உண்டான யாவையும் எல்லாவற்றையும் ஈசாக்கு தான் கொடுத்தான். மறுமணி ஆட்டினுடைய பிள்ளைகளுக்கு யாருக்குமே எதுவுமே கொடுக்கல. ஆபிரகாம் இருந்த நாட்களிலேயே மறுமணி ஆட்டின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் என்ன செய்கிறார், நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் கும்மனாக ஈசேக்கு விட்டு கிளைக்கு போக கீழ் தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டான், அனுப்பி விட்டுட்டான். உயிரோடு இருக்கும்போதே ஈசாக்குக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு நன்கொடை மட்டும் கொடுத்து இணைஞ்சிடான், கீழ் தேசத்துக்கு அனுப்பி விட்டுட்டான். ஆனால் காலத்துக்கு வரை சண்டை போட்டுட்டு கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டான். எப்பவுமே இப்போ ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் மற்றும் 175 வருஷம். 175 வருஷம் நம்ம முன்னால் பார்த்துட்டே வந்தோம். மெத்துசலா 969 வருஷம் அவரோட இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஜனத்தொகை அவங்க தூதர்கள் பூமியில் உள்ள குமாரத்துக்கு அழகாக இருக்கான்னு சொல்லி திருமணம் முடிச்சதுலேருந்து கத்தர் கைவிட்டாருன்னு சொல்லி பார்த்தாலும் அதிலிருந்து அப்படியே ஆயுசு நாட்கள் எடுத்து செஞ்சுட்டாரு, கருத்து குறைச்சிட்டு வந்துட்டார். குறைச்சிட்டு இப்போ ஆபிரகாமுக்கு 175 வருஷம் அவரோட அவன் நினைச்சிட்டாரு, மறித்து போயிட்டார். ஆபிரகாம் என்ன செய்கிறான்னா நல்ல நிறைய வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோட என்ன செஞ்சான், சேர்க்கப்பட்டான். 175 வயது, அது நிறைவான வயது, பூரண வயசு. அதெல்லாம் மறித்து என்ன தன் ஜனத்தாரோட என்ன செஞ்சுருக்கான், சேர்க்கப்பட்டிருக்கான். இப்போ அவன் குமாரராகி ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தினான சோகாரின் குமாராகி எப்ரோ நிலத்தில் மக்பெலா என்ன குகையில் அவனை நினச்சிட அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆபிரகாம் சாரால் மறித்திருக்கும்போது அந்த மம்ரேக்கு எதிரே இருக்கிற சோகாரின் குமாராகி எப்ரோ நிலத்தை நினச்சினா 400 வெள்ளிக்காசு கொடுத்து யாருக்கு இந்த இடத்த மக்பெலா என்ன குகையை நான் வாங்கியிருந்தான். வாங்கி அதில் சாரால் என்ன செஞ்சிருந்தான், அடக்கம் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல கொண்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஆபிரகாமே என்ன செய்கிறாங்க, அங்கே என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. சாரால் அடக்கம் பண்ண இடத்துல ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. ஆபிரகாம் மறித்து அது யாரெல்லாம் அடக்கம் பண்ணதானா, ஈசாக்கும் இஸ்மவேலும். ஏன்னா இஸ்மவேல் தான் முதலாவது பிறந்தாக இருக்குது. அதனால் இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து என்ன செய்கிறான், அவர்கள் 2 பேரும் அடக்கம் பண்ணுறான். ஏன்னா இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. கேத்துராளுடைய பிள்ளைகளை கீழ் தேசியார் எனது தூரத்தை இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அதனால் இப்போ ஆகாருடைய மகன் இஸ்மவேலும் ஈசாக்கும் பக்கத்தில் இருந்தனால இறந்த உடனே நினச்சிட்டாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய தகப்பனாக ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ ஆபிரகாம் மறித்த பிறகு தேவன் அவனுக்கு முன்னாடி ஈசாக்கு என்ன செஞ்சார், ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆபிரகாம் மறித்த பிறகு ஈசாக்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. லகாய் ரோய் என்னும் துறவுக்கு எதிராக ஈசாக்கு குடியிருந்தான். யாருக்குன்னு நம்ம பார்த்தோம். அவன் பெண் பார்க்க வரும்போது ரெபெக்காளை கூட்டி கொண்டு வரும்போது அவன் என்ன செஞ்சான், லகாய் ரோய் என்ற எனப்பட்ட துறவின் வழியாக தான் என்ன செஞ்சான், புறப்பட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா ஈசாக்கு சாயங்காலம் வேளையில் தியானம் பண்ண வருவான். அப்போ தியானம் பண்ண வரும்போது அந்த லகாய் ரோய் எனப்பட்ட
துறவன் வழியாக தான் அவன் புறப்பட்டு வந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதே லகாய்ரோ என்னப்பட்ட துறவுக்கு சமீபமாக தான் ஈசாக்கு என்ன செய்கிறான், குடியிருக்கிறான். இப்போ சாராக்களுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலுடைய வம்ச வரலாறு. இப்போ வந்து ஈசாக்கு ஆபிரகாம் மரித்து போயிட்டார். ஈசாக்கு லகாய்ரோய் என்னப்பட்ட துறவு பக்கத்தில் குடியிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம வந்து இப்போ அடிமை பெண் சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய மகன் பேர் இஸ்மவேல். அந்த இஸ்மவேலுடைய வம்ச வரலாறு பார்க்கணும். முன்னால் ஆதாமுடைய வம்ச வரலாறு பார்த்தோம், நோவாவுடைய வம்ச வரலாறு பார்த்தோம், சேமுடைய வம்ச வரலாறு பார்த்தோம். அப்படி ஒவ்வொருத்தருடைய வம்ச வரலாறாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இதில் ஈசாக்குடைய ஆபிரகாம் வம்ச வரலாறு பார்த்தோம். இப்போ ஈசாக்குடைய வம்ச வரலாறு பார்க்குறோம். ஈசாக்குடைய வம்ச வரலாறு என்னன்னா, அவனுக்கு பற்பல சந்ததிகள் என்ன செஞ்சாங்களாம், பிறந்தாங்களாம். இஸ்மவேலுக்கு பற்பல சந்ததிகள் ஜனங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்தல இஸ்மவேலுடைய புத்தருடைய நாமங்கள் ஆவன. இஸ்ரவேலுக்கு எத்தனை பிள்ளைகள்னு சொல்லி பார்ப்போம். இஸ்மவேலுக்கு இஸ்ரவேல் அல்ல, இஸ்மவேல். இஸ்மவேலுக்கு எத்தனை பிள்ளைகள்னா, மூத்த குமாரன் பேர் நெபயோத்து, பின்பு கேதார், அடுத்தல அத்பியல், மிப்சாம், மிஸ்பா, தூமா, மாஷா, ஆதார், சேமா, எத்தூர், நாபிஸ், கெத்மா என்பவர்கள் எப்படி 12 பேர் இஸ்மவேலுக்கு பிறந்திருக்கிறாங்க. இந்த இஸ்மவேலும் பிறந்த இந்த 12 குமாரர்கள் 12 பிரபுக்களாக ஆயிட்டாங்க. ஈசாக்குடைய குமாரர்கள் யார் அப்படின்னா அவங்க பிரபுக்களாக இருக்கிறாங்க. அடுத்தபடியாக 12 பிரபுக்களாக இருப்பான்னு சொல்லி கருத்து சொன்னபடி இருக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் பற்பல சந்ததிகளாக பிறந்த இஸ்ரேல் புத்தருடைய நாமங்களாவன இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபயாத், அடுத்த கேதார், அத்பியல், மிப்சாம், தூமா, மாஷா, ஆதார், தேமா, எத்தூஸ், தாமா, கெத்மா என்பவர்களை. இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பல சந்ததிகளாக பிரிந்து பிரபுக்களாக காணப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இஸ்மவேலுடைய சந்ததியில். இப்போ அவங்க வந்து இப்போ இஸ்மவேலுக்கு வயது 137 வயசு. 137 வயசு. சாரால் மரித்தபோது 127 வயசில் மரித்தாள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சாரால் வந்து 127 வருஷம் உயிரோடு இருந்தால் அதுக்கப்புறம் மரித்தான்னு பார்த்தோம். இங்கே 137 வருஷம் இஸ்மவேல் என்ன செய்யறான், உயிரோடு இருந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல அவன் மரித்து அவனோட ஜனத்தாரோட என்ன செய்கிறான், அவன் சேர்க்கப்பட்டுட்டான். ஆவில துவக்கி எகிப்துக்கு எதிராக அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கிற சூர் மட்டும் என்ன செய்கிறான், வாசம் பண்ணி இப்போ அவன் சகோதரன் என்ன செய்கிறான்னா அவன் சகோதரர்கள் எல்லாரும் இவருக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, இவங்க குடியிருந்த பூமி ஆயிடுச்சு. அதில் இப்படி நம்ம இப்போ ஆகாரோடு பெற்ற இஸ்மவேலுடைய சந்ததியை நம்ம செஞ்சு பார்த்தோம். இஸ்மவேலுடைய சந்ததியை பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு பார்ப்போம். ஈசாக்குடைய வம்ச வரலாறு பார்த்தோம். ஈசாக்கு இந்த ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு பார்த்தோம். இப்போ ஆகாருடைய மகன் இஸ்மவேலுடைய வம்ச வரலாறு பார்த்தோம். இப்போ ஈசாக்குடைய வம்ச வரலாறு பார்ப்போம். ஆபிரகாம் குமாராகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபெக்காள் செய்கிறான். விவாகம் பண்ணிற போது 40 வயதாக இருந்தான். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணது 40 வயதாக இருந்தான். பதாமராம் என்னும் சீரிய தேசத்தனாகிய பெத்துவேலுடைய குமாரத்தியும் சீரிய தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரி மாணவள். பதாமரம் என்னும் சீரிய தேசத்தில் பெத்துவேல் குமாரத்தி, சீரிய தேசத்தலாகிய லாபானுக்கு சகோதரி. அந்த ரெபெக்காளை என்ன செய்கிறான்னா இப்போ ஈசாக்கு திருமணம் முடிச்சிருக்கிறாப்புல. அவன் என்ன செய்கிறா, மலடியாக இருக்கிறனால தன் மனைவிக்காக என்ன செய்கிறான், ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணுறான். கர்த்தரில் வேண்டுதல் பண்ணார். அவர் வேண்டுதலை கர்த்தர் என்ன செஞ்சார், கேட்டிருந்தார். அதனால் அவன் மனைவி ரெபெக்காள் என்ன செய்றா, இப்போ கற்பம் தரித்திருக்கிறான். 40 வயதில் திருமணம் முடிச்சிருக்கு. 40 வயதில் திருமணம் முடிச்சிருக்காப்புல. இப்போ என்ன செய்கிறான், மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுதல் பண்ணும்போது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டல்லி அவனுக்கு என்ன செய்கிறாரு, கற்பம் தரிக்க கிருபை செஞ்சார். இப்போ அவள் கற்பத்தில் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, ரெட்டை பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ரெட்டை பிள்ளைகள் இருந்து ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது, மோதி கொண்டு இருக்குது. அப்போ அப்படிங்கிறனால இவன் சாரால் ரெபெக்காள் என்ன செய்கிறான்னா, அப்படியான 2 பிள்ளைகளும் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கு, அப்படியெல்லாம் எனக்கு எப்படியோ அப்படின்னு சொல்கிறான். எப்படியோ
உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அவன் பயத்தில் என்ன செய்றா, கர்த்தர் இடத்துல போய் என்ன செய்றா, விசாரிக்க போறா. அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு உன் கற்பத்தில் 2 ஜாதிகள் என்ன செய்யுது உண்டாயிருக்குது, அதனால் 2 வித ஜனங்கள் உன் வயிற்றுலேருந்து என்ன செய்யும், பிரியும் அப்படிங்கிறார். இப்போ ஏற்கனவே ஆகாருடைய பிள்ளைகள், ஆகார் இஸ்மவேல், ஆகார் ஆபிரகாம் பெற்ற இஸ்மவேலுடைய அவனுக்கு 12 பிரபுக்கள் வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 12 பிரபுக்கள். இப்போ இங்கே ஈசாக்குடைய இதில் 2 குழந்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு 2 விதமான ஜாதிகள் கற்பத்தில் உண்டாயிருக்குங்கிறாரு. 2 வித ஜனங்கள் வயிற்றிருந்து பிரியும், அவைகளை ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பாங்க, மூத்தவன் என்ன செய்வான், இளையவனை சேவிப்பான்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னா, மூத்தவன் யாருன்னா இஸ்மவேலு, 2வது தான் பிறந்தது யார், ஈசாக்கு. அதனால தான் மூத்தவன் யார், இளையவனை சேவிப்பான்னு சொல்கிறார். காரணம் கர்த்தர் சொன்னது என்ன, வாக்குத்தத்தம் பண்ணது என்ன, இஸ்மவேல் மூலமாக சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லலை, ஈசாக்கு மூலமாக தான் சந்ததியை பெருக பண்ணுவேன், அது வாக்குத்தத்து பிள்ளைன்னு கர்த்தர் சொல்லியிருந்தார். அதன் பிரகாரம் என்ன செய்கிறாருன்னா, இப்போ 2 ஜனத்தாரில் மூத்தவன் இளையவன் சேவிப்பார்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்மவேல் ஈசாக்கை சேமிக்கிறான். அடுத்தல அப்படி நினைச்சுறாரு, தூதர்கள் வந்து நினைச்சுறாங்க, ஆபிரகாம் ஈசாக்கு ஜபிக்கும்போது வெளிப்பாடு கொடுக்குறாங்கள. அடுத்தல அவளுக்கு பிரசவகாலம் நினச்சது, பூரணமாயிட்டு பிரசவகாலம் ஆனோடனே இப்போ கற்பத்தில் நினச்சிறாங்க, 2 பிள்ளைகள் நினச்சது இருக்குது. அதனால் மூத்தவன் நினச்சான், மூத்தவன் வந்து சிவந்த நிறமுள்ளவனாக இருக்கிறான், சிவந்த நிறமுள்ளவனாகவும் சர்வாங்கமும் ரோம அங்கி தரித்து போர்த்து கொண்டவனாகவும் மூத்தவன் நினைச்சான் காணப்படுறான். அவனுக்கு ஏசா என்று நினைச்சுறாங்க பேர் வைக்கிறாங்க. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஈசாக்கின் குதிகாலை நினைச்சிறான் பிடித்து கொண்டு அவன் நினைச்சிறான் வெளிப்படுறான். அதனால் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிடுறாங்க. இவர்களை அவன் பெற்றபோது ஈசாக்கு 60 வயது இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 60 வயதில் 40 வயதில் திருமணம் முடித்து 60 வயதில் 20 வருடம் கழித்து தான் நினச்சது ஈசாக்குக்கு குழந்தை இருக்குது. இப்போ 60 வயது ஆயிடுச்சு. இப்போ இவங்களோட பிள்ளைகளை நினச்சிறாங்க பெரியவர்கள் ஆயிட்டாங்க. ஏசா வேட்டையில் நினச்சிறான் வல்லவனும் வன சஞ்சாரியுமாக இருக்கிறான். ஏசா வேட்டையில் வல்லவன் வன சஞ்சாரமாக இருக்கிறான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமாக இருக்கிறான். ஏசா வேட்டையில் வல்லவன்னா நினச்சிறான், வேட்டையாடி ஆடு மிருகங்களை நினச்சிறான், வேட்டையாடி அதை சமைச்சு தன்னுடைய அப்பாவுக்கும் கொண்டு என்ன செய்வான், கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் யாக்கோபு என்ன செய்வான் அப்படின்னா, அவன் வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், தன் தாய் எங்கே இருக்கிறாளோ அங்கே என்ன செய்வான், அங்கேயே இருப்பான். அதனால் குணசாலியும் கூடாரவாசியமாக யாக்கோபு என்ன செஞ்சான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தல ஏசா என்ன செய்கிறான், வேட்டையாடி அவங்க அப்பாவுக்கு எப்பவுமே என்ன செய்வான், வாய்க்கு ருசியாக என்ன செய்வான், சமைத்து கொண்டு கொடுப்பான். அதனால் ஏசாவின் மேலே ஈசாக்கு என்ன செய்கிறான்னா பட்சபாதம் உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு வேட்டையோடாக இருக்கிறான்னா கறி சமைச்சு கொண்டு கொடுக்கான வேட்டையாடி. அதனால் என்ன செய்கிறான், அவனுக்கு மேலே என்ன செய்கிறான், இவனுக்கு பாசம் ஒன்று இருந்ததுனால அவன் சொல்கிறேன், எனக்கு வேட்டையாடி எனக்கு ருசிகரமாக என்ன செய்கிற, ஏன்னா ஏசா வந்து வேட்டையாடி கொண்டு வருது ஈசாங்கிட்ட வாய்க்கு ருசிகரமாக இருந்ததுனால ஏசாவின் மேலே ஈசாக்கு பட்சமாக தான் இருக்கிறான். ஆனால் ரெபெக்காள் என்ன செய்தா, யாக்கோபு மேல் பட்சமாக இருக்கிறான். ஏன்னா ரெபெக்காள் எங்கே இருக்கிறாளோ அங்கே தான் யாக்கோபு இருப்பான். அவள் வீட்டில் இருந்து சமையல்லாம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறனால யாக்கோபு தன் தாய் அருகிலேயே இருக்கிறதுனால ரெபெக்காளுக்கு யாக்கோபு மேலே பட்சம். ஏசா வந்து காடுகளில் வனாந்தத்தில் அலைஞ்சு மிருகங்களை வேட்டையாடி சமைச்சு வாய்க்கு ருசியாக கொண்டு யாக்கோபு கொடுத்ததுனால அவனுக்கு என்னச்சுன்னா தன்னுடைய மகன் மேலே பாசம் உண்டாயிட்டு ஏசா யாக்கோபுக்கு. அதனால் இப்படி என்ன செய்கிறாங்க, ஏசா வந்து ஈசாக்கு பிரியமானவனாக இருக்கிறான். யாக்கோபு வந்து ரெபெக்காளுக்கு பிரியமாக இருக்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக இப்போ ஒரு நாள் என்ன செய்கிறான்னா, ஏசா வேட்டைக்கு போயிட்டான். இந்த சமயத்தில் வேட்டைக்கு போயிருக்கிறான். வெளியிலேருந்து என்ன செய்கிறான், களைச்சி வரான். வேட்டைக்கு போயிட்டு ஒன்று கிடைக்காதபடிக்கு களைத்து போய் வரவே இல்லை, களைச்சி வரான். இந்த இடத்துல யாக்கோபு என்ன செய்றான், வீட்டில் இருந்து கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். கூழ் சமைத்து கொண்டு வந்தோடனே ஏசா யாக்கோபுக்கு சொல்கிறான், அந்த சிவப்பான கூழில் நான் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் இழைத்திருக்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால் அவனுக்கு என்னது, ஏதோம் என்கிற பேர் உண்டாயிட்டான். ஏசாவுக்கு மறுபெயர் ஏதோம், மறுபெயர் உண்டாயிட்டுக்குள்ளே நான் வந்து பசியில் இருக்கிறேன், அதனால் அவனுக்குள்ளே எனக்கு சாப்பிடத்தான் இழைத்திருக்கிறேன்னு சொல்லி கேட்குறான்ல, அதனால் அவனுக்கு பேர் ஏதோம் சரி பேர் உண்டாயிட்டான். அப்பொழுது யாக்கோபு என்ன செய்றான், இப்போ
உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடுங்கிறான். அவன் என்ன சொன்னான், உன் கூல்ல கொஞ்சம் எனக்கு தான், நான் களைச்சி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவனுக்கு பேரை மாற்றினது மாற்றமில்லை. இதனால் அவனுக்கு ஏதோன்னு சொல்லி பேர் உண்டாயிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியே யாக்கோபு என்ன செய்றான், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று உனக்கு நான் என்ன செய்றேன், விற்று போடுறேன் அப்படிங்கிறான். யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு நீ விற்று போடு அப்படிங்கிறான். உனக்கு கூழ் வேணும்னா என்கிட்ட உன் சொத்தை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு ஏசா என்ன செய்தான், நான் தான் சாக போயிடறேன். ஏன்னா அவன் இழைச்சி வளரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு என்ன செய்றான் வந்ததுனால இப்போ என்ன செய்றான், நம்ம தான் சாக போகிறோமே, நம்ம எங்கே பிழைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன செய்றான், தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்றான், அதை சாக போகிறேன், என் பாகம் எனக்கு எடுத்துக்கு நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடான், கொடுத்துட்டான். அப்போ யாக்கோபு என்ன செய்றான், இன்று நீ எனக்கு என்ன செய்ற ஆணையிட்டு கொண்டதுனால அதனால் அந்த அவன் யாக்கோபுக்கு என்ன செய்றான், அந்த யாக்கோபுக்கு ஆணையிட்டனால தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விட்டு போட்டான். ஒரு சோத்துக்கு வயிற்றுக்கு கூழுக்காக வேண்டி என்ன செய்றான், சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டால் தான் நான் தருவேன்னு சொன்னதுனால நம்ம தான் சாக போகிறோமே, நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசா என்ன செய்றான்னா யாக்கோபுட்ட கொடுத்து அதோட சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்றான், விட்டு போட்டான். அப்போ யாக்கோபு சொல்கிறான், நீ எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொல்கிறான், நீ எனக்கு இது தருவேன்னு தான் எனக்கு ஆணையிட்டு கொடு அப்படிங்கிறான். அதனால் இப்போ என்ன செய்றான், யாக்கோபு என்ன செய்ற, ஏசா என்ன செய்றான், யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுக்குறான். இப்போ ஆணையிட்டு முடித்தோடனே சேஷ்டபுத்திர பாகத்தை இப்போ எல்லாத்தையும் இழந்தாச்சு. இப்போ யாக்கோபு என்ன செய்றான், ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குள்ளையும் என்ன செய்றான், கொடுக்குறான். சேஷ்டபுத்திர பாகத்தை தன் பேருக்கு ஆணையிட்டு கொடுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறான் யாக்கோபு ஏசாவுக்கு என்ன செய்கிறான், அப்பத்தையும் பயிற்றங்குள்ளையும் என்ன செய்கிறான் கொண்டு கொடுக்குறான். அவன் புசித்து என்ன செய்கிறான், குடித்து எழுந்திருக்கிறான். யாக்கோபு ஏசாக்கு அப்பத்தையும் பயிற்றங்குள்ளையும் கொடுத்துக்கிறான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போயிட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கிறான், அலட்சியம் பண்ணிட்டான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய சகோதரன்ட்ட இருந்து செஞ்சுட்டான், கூழுக்காக விற்று போட்டு அசட்டை பண்ணிட்டான். 25வது அதிகாரம் முடிஞ்சு அடுத்துல இப்போ 26வது அதிகாரம்னா ஆபிரகாம் நாட்கள் நினைச்சது ஒரு பஞ்சம் உண்டாச்சு தான். அந்த நாட்கள் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் இப்போ என்னது, ஈசாக்கு காலத்தில் நினைச்சது தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது. அப்பொழுது ஈசாக்கு என்ன செய்கிறான், பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கு இடத்துல போய் கேராருக்கு நினைச்சதான் வரான். ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கு இடத்தில் கேராருக்கு என்ன செய்கிறான், அங்கே போயிட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் இப்போ கர்த்தர் என்ன செய்கிறான், அவனுக்கு தரிசனமாகி என்ன செய்து, நீ எகிப்துக்கு போகாதபடிக்கு நான் உனக்கு சொல்ல தேசத்தில் நீ குடியிருங்கிறார். இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தேசத்தில் பஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் இவன் என்ன செய்கிறான், பெலிஸ்தர் தேசத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், பெலிஸ்தர் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ அங்கேயே போ, அங்கே போய் என்ன செய்து கேரார் 2 இடத்துல நினைச்சு ஈரு அப்படிங்கிறார். காரணம், ஆபிரகாமும் என்ன செஞ்சான், அந்த பெலிஸ்தர் தேசத்தில் கேரார் 2 இடத்துல தான் குடியிருந்தான். அதே போல் ஈசாக்கு இப்போ என்ன செய்கிறான், பெலிஸ்தர் தேசத்தில் கேரார் 2 இடத்துல என்ன செய்கிறான், தனக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறான், அவன் குடியிருந்து கொண்டிருக்கிறான். இப்போ அந்த தேசத்தில் குடியிருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இங்கேயே என்ன செய் வாசம் பண்ணு, இதை விட்டு நீ எங்கேயே என்ன செய்யாத போயிடாத அப்படிங்கிறார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனால் நீ என்ன செஞ்சிடாத, இதை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, எகிப்துக்கும் போகாத, பெலிஸ்தர் தேசத்திலே குடியிரு அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அங்கே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசம் யாவையும் உன் தாப்புனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை என்ன செய்கிறேன், நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறான், தன் சொல்லுக்கு எனக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் என்ன செய்ய நான் கை கொண்டான். அதனால் நான் அவனை என்ன செஞ்சேன், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்கள் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததியே இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அப்படி சொன்ன உடனே, இப்போ கர்த்தர் அப்படி சொன்ன உடனே இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து வேறு எங்கேயுமே போகாதபடிக்கு அந்த பெலிஸ்தர் தேசத்தில் கேரார் 2 இடத்துல என்ன செய்கிறான், ஈசாக்கு குடியிருக்கிறான். அங்கே குடியிருக்கிறான். அந்த சமயத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை என்ன செய்கிற தேசத்தில் யாவையும் உனக்கு தருவேன், உன் சந்ததியில் பூமியோட சகல ஜாதிகள் செய்ய ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த சமயத்தில் ஈசாக்கு என்ன செய்கிறான், கேரார் 2 இடத்துல என்ன செய்கிறான், குடியிருக்கிறான். அவிடுத்து மனிதர்கள் அவன் மனைவியை கண்டு கேட்குறாப்புல,
கேரா குடிக்கிறான். அந்த மனிதர்கள் அவன் மனைவி குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரின்னு சொல்கிறான். பயந்து போய், ஏன்னா இப்போ பெலிஸ்து தேசத்தில் இருக்கான். இதே சந்ததி நம்ம யாக்கோபுடைய காலத்திலே நம்ம பார்க்குறோம். அவனும் என்ன செஞ்சான் அப்படின்னா, அதே போல் தான் கேராரில் போய் என்ன செஞ்சான், தங்கியிருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறான், கேராரில் தான் என்ன செய்கிறான், தங்கியிருக்கிறான். அப்போ அந்த இடத்துல உள்ள மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, ஈசாக்கு குறித்து என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து ஈசாக்கு மனிதர்கள் அவன் மனைவி எடுத்து விசாரித்த போது இவள் என் சகோதரின்னு சொல்கிறான். ஆனால் ரெபெக்காள் சகோதரி என்று சொல்கிறான். ரெபெக்காள் பார்வைக்கு என்ன செய்கிற, அழகுள்ளவளாக இருக்கிறாள். அதனால் அவிடுத்து மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அவள் நிமித்தம் தன்னை என்ன செஞ்சிடுவாங்க, கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவளை என்ன செய்கிறான், அவிடுத்து பார்வைக்கு அழகாக இருக்கிறதுனால மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று அஞ்சு அவளை என்ன செய்கிறான், தன் மனைவி என்று சொல்கிறதுக்கு என்ன செய்கிறான், பயந்துட்டான். அந்த சமயத்தில் அவன் அங்கே என்ன செய்கிறான், நெடுநாள் என்ன செய்கிறான், பெலிஸ்து தேசத்தில் கேரார் என்ற இடத்துல குடியிருக்கிறான். இவர் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு என்ன செய்கிறான், ஜன்னல் வழியாக என்ன செய்கிறான் பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியோடு என்ன செய்கிறான், விளையாடி கொண்டிருக்கிறத பார்க்குறான். அடுத்தபடியாக அபிமெலேக்கு ஈசாக்கு அழைத்து கூட்டு என்ன சொல்கிறான்னா, இவள் உன்னுடைய மனைவியாக இருக்கிறாள, நீ எப்படி இவளை உன்னுடைய மனைவியாக இருக்கிறாள, நீ எப்படி உன்னை சகோதரி என்று நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அதற்கு அவன் சொல்கிறான், நான் எங்கே போனாலும் என்ன செய்வேன், அவள் வந்து என்னுடைய சகோதரின்னு சொல்லி நினச்சிவேன், நான் சொல்லுவேன், அதன்படி தான் நான் சகோதரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னோன்னே இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சகோதரின்னு சொல்லி நீ ஒன்று விளையாடி கொண்டு இருக்கிறத நான் பார்த்தேன், நீ என்ன செஞ்சிடன்னா, நீ இப்படி என்னை ஏமாற்றிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சகோதரி என்ன செய்கிற, நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் அதற்கு ஈசாக்கு அவள் நிமித்தம் என்ன செய்கிறான், ஒரு ஈசாக்கு என்ன செய்கிறான், ஈசாக்கு அழைத்து உன் மனைவியாக இருக்கிறாளா, நீ ஏன் இப்படி எனக்கு போய் சொன்னா சகோதரின்னு சொல்லின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொன்னான், நான் அவளை பற்றி சாகாதபடிக்கு நினச்சிருந்தேன், நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடந்துச்சு சொல்லி நம்ம நாளை தினத்தில் நாம் மீண்டும் பார்ப்போம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.